வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவினை மாண்புமிகு புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வு விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IS அவர்கள் முன்னிலை வகித்தார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா IS அவர்கள், காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி, காரைக்கால் நலத்துறை துணை இயக்குனர் திரு சுந்தரம், ஆட்சியரின் செயலர் திரு பொன் பாஸ்கர், காரைக்கால் மாவட்ட மிஷன் சக்தி ஒருங்கிணைப்பாளர் திருமதி அருண்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காரை மாவட்டத்தில் முதன்முறையாக அங்கன்வாடி மையங்களில் கல்வி பயின்று ஆரம்ப கல்வி பயில செல்லும் அனைத்து குழந்தைகளுக்கும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலமாக வித்யாரம்பம் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. அதன் முதற்கட்டமாக 50 குழந்தைகளுக்கு அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வித்யாரம்பம் சான்றிதழ்களை வழங்கினார்கள். குழந்தைகள் தின விழாவின் ஒரு அங்கமாக குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாறுவேட போட்டி நடத்தப்பட்டது. பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஒரு அங்கமான மிஷன் சக்தியின் பெண் குழந்தைகளை காப்பும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்பும் திட்டத்தின் மூலம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் மழைக்காலங்களில் பயனளிக்கும் வகையில் 150 மழைக்கோட் அமைச்சர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மூலம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசியதாவது, காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக அரசின் அனைத்து திட்டங்களும் அங்கன்வாடி மூலம் செயல்படுத்தப்படுவதால் அங்கன்வாடியில் பணிபுரியும் அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை தன்னிச்சையாக பணியாற்றி வருகின்றனர். இதனால் அரசின் திட்டங்கள் வெற்றி பெறுகிறது. மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் நடைபெறும் அரசு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கி வருகிறது. அரசின் திட்டங்களை சரியான முறையில் பின்பற்றி குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நிகழ்ச்சியில் பேசியதாவது, குழந்தைகள் தின விழாவில் பெற்றோர்கள் நாம் அனைவரும் 2 முக்கிய உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறுவயது குழந்தைகளுக்கு செல்போன் வழங்குவதை முற்றிலுமாக நிறுத்திக்கொண்டு குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிட்டு கல்வி மட்டும் இல்லாது இதர நல்ல செயல்களில் ஈடுபடுத்துவதை ஊக்கப்படுத்த வேண்டும். குழந்தைகளின் நலனில் பெற்றோர் தனி கவனம் செலுத்தி சிறப்பு நற்பண்புகளை கற்றுத்தர வேண்டும். பெற்றோர்களும் செல்போன் செயல்பாடுகளை குறைத்து கொண்டு குழந்தைகளின் ஆரோக்கிய வாழ்விற்கு பாடுபட வேண்டும் என ஆட்சியர் அவர்கள் பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். பீகாரில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை கொண்டாடப்பட்டது. பீகாரில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை கொண்டாடும் பட்டியலணி மாநில பொறுப்பாளர் TKSM மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் முன்னிலை மாவட்ட தலைவர் GKK முருகதாஸ், முன்னாள் மாநில துணைத் தலைவர் BMCV கணபதி, மாநில அமைப்பு பொறுப்பாளர் தசரத வைலாயா, மாநில செயலாளர் துறை சேனாதிபதி, மாவட்ட பொறுப்பாளர் நாகராஜ், தொகுதி தலைவர் மணிமாறன், தொகுதி பொறுப்பாளர் இளங்கோவன், மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் விக்னேஸ்வரன், மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல், விவசாய அணி மாவட்ட தலைவர் பாலாஜி, தொகுதி பொதுச் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தென்னையில் ஒருங்கிணைந்த பயிர் முறைகள் பயிற்சி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையத்தில் தென்னையில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகள் பயிற்சி காரைக்கால் மாவட்டம் மாதூரில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் தென்னையில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகள் என்ற தலைப்பிலான விவசாயிகள் பயிற்சி நடைபெற்றது. பயிற்சியை துவக்கி வைத்து பேசிய வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் முனைவர் ராமநாதன் அவர்கள், காரைக்கால் மாவட்டத்தில் பயிரிடப்படும் முக்கிய மலைத்தோட்ட பயிரான தென்னையில் தற்போது குறும்பை உதிர்கள், சுருள் வெள்ளை ஈ, காண்டாமிருக வண்டு தாக்குதல் போன்ற காரணங்களால்
மகசூல் வெகுவாக பாதிக்கப்படுகின்றது. இப்பிரச்சனைகளை களைந்து தென்னையின் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு பயிற்றுவிக்கும் நோக்கில் இப்பயிற்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் இதனை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் கதிரவன் அவர்கள் தென்னையில் நாற்றாங்கால் மேலாண்மை, நீர் மற்றும் உர நிர்வாகம் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து பயிற்சி வழங்கினார். வேளாண் அறிவியல் நிலையத்தின் முன்னாள் முதல்வர் முனைவர் குமார ரத்தின சபாபதி அவர்கள் தென்னையை தாக்கும் நோய்கள் குறித்தும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்தும் பயிற்சி வழங்கினார். தென்னைக்கு உரமிடும் முறை, வேர் வழியாக டானிக் செலுத்துதல் மற்றும் இனக்கவர்ச்சி பொறிகள் பயன்படுத்துதல் குறித்த செயல் விளக்கமும் அளிக்கப்பட்டது. வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை தொழில்நுட்ப வல்லுநர் மருத்துவர் கோபு வரவேற்றார். விரிவாக்கத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் செந்தில் நன்றி கூறினார். காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த 30 விவசாயிகள் பயிற்சியில் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 14 மற்றும் 16 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு போட்டி நடைபெற உள்ளது. அகில இந்திய தடகள சம்மேளனத்தின் அறிவுறுத்தலின்படி நாடு முழுவதும் உள்ள 300 மாவட்டங்களில் கேலோ இந்தியா பெண்களுக்கான போட்டித் திட்டத்தின் கீழ் அஸ்மிதா லீக் 2025 காரைக்கால் மாவட்டத்தில் எதிர்வரும் 16-11-2025 அன்று காரைக்கால் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 14 மற்றும் 16 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான போட்டி நடைபெற இருக்கிறது. இதில் மாவட்டத்தை சார்ந்த ஆர்வமுடைய பெண்கள் பங்கேற்று பயனடையுமாறு காரைக்கால் மாவட்ட தடகள சங்கத்தின் சார்பில் வேண்டப்படுகிறது. போட்டியின் விவரம்: 14 வயது பெண்களுக்கான போட்டிகள் 60 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் மற்றும் உயரம் தாண்டுதல், 60 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் மற்றும் குண்டெறிதல், 60 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் மற்றும் 600 மீட்டர் ஓட்டப்பந்தயம். 16 வயது பெண்களுக்கான போட்டிகள் 60 மீட்டர் ஓட்டப்பந்தயம், 600 மீட்டர் ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், வட்டு எறிதல், குண்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதல். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.